Hello friends, welcome back to KL2US channel Big Boss Tamil season day 79. Day 79 இன்னைக்கு வந்து என்னன்னா எப்போ ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்த ஃபேமிலி வீக் வந்துருச்சு. பயங்கர எமோஷனலான வீக்கு. நானே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். இன்னைக்கு ஷோ வந்து நான் மட்டும் தான் செய்ய போகிறேன். ஏன்னா என்னோட பார்ட்னர் அவங்க வந்து வாய்ஸ் டவுனு, உடம்பு சரியில்லை, ஃபீவர், ஹை ஃபீவர், இதுலேயே ரொம்ப கண்டிஷன் பேடாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர் நீங்கள்லாம் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று ஷோ கொஞ்சம் சும்மா அப்படி லைட்டாக பார்த்துருவோம். நேற்று ஷோவில் வந்து என்னென்னா பாரு அண்டு காமு, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஷோ ஓடிட்டே இருந்தது. என்ன அப்படின்னா இவங்க வந்து என்னன்னா இந்த பாரு வந்து இந்த மேட்ரை இங்கேயே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணணுங்க. என்னை வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். நான் வந்து இந்த 24 ஹவர்ஸில் எல்லாமே முடிச்சுட்டு கல்யாணமும் இங்கேயே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டும் இங்கேயே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மேபி யோசிக்கிறாங்க போல இருக்கு. அதில் வந்து காமு அப்படி யோசிச்சுட்டே இருந்தார். ரொம்ப அவர் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை போட்டு ரொம்ப நாள் டைஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார் போல இருக்கு. அதை இன்னைக்கு தான் ஒரு சான்ஸ் அப்படின்ட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, ஓகே நீ எப்படி என்ன போய் வந்து ஒரு பேட் டச்னு சொல்லலாம் அப்படிங்கிற அந்த மேட்ரை எடுத்துட்டாரு. இவங்க வந்து நம்ம திவாகர்ட்ட சொல்லிட்டாங்கல்ல, அந்த மேட்ரு வந்து கமருதீன் காதுக்கு போயிடுச்சு. அதனால அந்த மேட்டரை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக நேற்று வந்து ரொம்ப அவங்கள வந்து வறுத்துட்டு இருந்தாரு. எப்படின்னா நீ என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா, பெரிய இவ அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இவங்க அப்படியே ரொம்ப பம்மி அவங்களோட அப்படியே போய் ஏய் கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அப்புறம் வந்து நம்ம அமித் வந்து அதுக்கு வந்து மீடியேட்டராக இருந்து கொஞ்சம் அப்படியே சமாதானம் பண்ணி அந்த மேட்டரை முடிச்சு வச்சு அப்புறம் 2 பேரும் அப்புறம் அவர் போய் வந்து அவரோட கூட்டாளி யாரு அரோராகிட்ட போய் அட்வைஸ் பண்ணாரு. அப்போ வந்து நான் இந்த மீட்டர் வந்து ஒரு சின்ன மேட்டர்னாலும் ஒரு பெரிய விஷயம் ஆகிடும், நீ போய் அதை வந்து கிளியர் பண்ணிடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அட்வைஸ் சொன்னாங்க. அப்போ போய் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்மூத்தாக ஓடிட்டு இருந்துச்சு. அதை முடிஞ்சிட்டு நம்ம பிரஜின் ஃபேமிலி உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து நம்ம வெளியில் என்னென்னமோ சொல்லிட்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் சொல்லாமல் கரெக்டாக வந்து ரொம்ப டீசெண்டாக எல்லார்ட்டையும் நல்லாவே பேசினார். அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறதையும் கரெக்டாக சொன்னார். சாண்ட்ரா கிட்ட தான் கரெக்டாக அட்வைஸ் செஞ்சார். அவர் சொன்னது, சார் வீக்கெண்டில் சேர்த்து சார் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, நீயா தான் ஒதுங்கி போகிற, எல்லாம் அதை செய்யாத அப்படின்னு கேட்டார். அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது, நமக்கும் கரெக்டாக சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் ஈவன் கனிக்கிட்ட போய் அவர் போய் சாரி கேட்டார். நம்ம கூட என்ன எதிர்பார்த்தோன்னா சரி இவர் போய் வெளியில் போய் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு, உள்ளே போய் அப்படி தான் பேசுவார் அப்படின்னு பார்த்தா வெளில போய் மனுஷன் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டாரு நல்லபடியா அப்படின்னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் அவர் உள் வாங்கி அவர் சொல்கிறத வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு சாரி கேட்டதை சாரி கேட்க வச்சுட்டாங்களே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்பயும் சாண்ட்ரா நாட் ரியலைஸ் பண்ணாமல். அதனால தப்பே இல்லை, ஜஸ்ட் மூவ் ஆன். சாரி கேட்டேன்னா அதோட முடிஞ்சு அதை மேட்டரை விட்டுட்டு வெளியில் வேறு அடுத்தது போகலாம் அப்படின்னு சொன்னாரா. அது முடிஞ்சது. சரி வாங்க இன்னைக்கு வந்து டே 79 இன்னைக்கு எபிசோட் போகலாம். இன்னைக்கு எபிசோட் போனோன்னு காலையிலேயே 79ல் என்ன நினைச்சு அமித் அண்ட் கனி ஒரு டிஸ்பியூட் ஓடிட்டு இருந்தது. அதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் பேசணும். இப்போ அமித் கிச்சன் பக்கம் போகிறப்ப என்ன அமித் இந்த பக்கம் வராரு அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாங்க. அப்போ வந்து யார் இருந்தா, திவ்யாவும் கனியும் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே ஓடிட்டு இருந்தப்போ தான் அவர் கேட்டார், எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? ஆமாம், அவங்க வந்து பக்கத்தில் அவர் வந்தால் உடனே பாரு பக்கத்தில் தான் இருப்பார். ஏன்னா அவர் வந்து கனி வந்து அப்படி சொல்லிட்டாங்க, இவர் எப்போதும் பாரு பக்கத்தில் தான் இருப்பார் அப்படின்னு, அதிசயமாக இந்த பக்கம் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்களா. அது இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கடைசியில் இப்போ வர பார்த்தா அமித் வந்து என்ன பண்ணுறாரு, சாண்ட்ராவை மாறிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் செய்யறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அமித் வந்து சாண்ட்ராவை மாறுறாருன்னு நினைக்கிறேன் இந்த டே. அப்போ அது பிடிக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது நான் அவங்களோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கல அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருந்தாரா. அப்புறம் அது வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவங்க யூஸ்வலாக அவங்க எப்போதும் சொல்லுவாங்க சாரி, அதே மாதிரி தான் சாரி சொன்னாங்க. பட் ஆனால் இவருக்கு இன்னும் திருப்தி ஆகலை. அதையும் ரொம்ப நக்கல் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு மறுபடியும் அந்த விஷயம் வந்து கிளியர் பண்ணி அப்புறம் இவங்களும் சாரி நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இவரும் வந்து நாட் ஹாப்பி. பட் ஆனால் அவர் வந்து சாரி கேட்ட சீரியஸாக சேர்க்கல, சாரி கேட்குற அப்படின்னு. இந்த சாரி மேட்ரு வந்து இந்த பிக் பாஸ் 9ல் வந்து நிற்கவே நிற்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் சாரி அப்படிதான் ஓடிட்டு இருக்காங்க. அதை முடிஞ்சிட்டு யார் ஃபேமிலி உள்ள வந்தால், கனி ஃபேமிலி உள்ள வந்தாங்க. பயங்கர எமோஷனலான சீன் தான். உள்ள வந்தோடனே அவங்க 2 டாக்டர் உள்ள வந்தாங்க. டாக்டர் வந்து ஆனால் இந்த ஃபேமிலி ரவுண்ட் 2.0 கொஞ்சம் டார்ச்சரான எபிசோட் மாதிரி தான் தோணுது நமக்கு. என்னென்ன ஃபேமிலி மெம்பர் வந்துருவாங்க, வந்தவொடனே அவங்க வந்து லிவிங் ஹாலில் ஹவுஸ்மேட்டோட இருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா யாரோட ஃபேமிலி வராங்க அவங்க போய் வந்து ஆக்டிவிட்டி ரூம்ல போயிட்டு ஒரு ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு தான் வரணும். அப்போ கனிக்கு வந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் கஷ்டமான ஆக்டிவிட்டியாக வந்தது. ஏன்னா 3 பிஸ்கட்டை வந்து நெத்தியில் வச்சுட்டு அப்படியே தள்ளி வாயில் சாப்பிடணும். 3 பவுலில் அந்த பிஸ்கட்டை ஒன்று. ஸோ அது ரொம்பவே கஷ்டமானதான் இருந்தது. ஏன்னா அவங்க வேற ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு மதர் வந்து 2 டாக்டர் வந்திருக்காங்க, வெளில நிற்கிறாங்க. இப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் மேனேஜ் பண்ணி முடிச்சுட்டு போய் சேர்ந்துட்டு நல்லாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக
சந்தோஷமான மொமெண்ட்டாக இருந்தது. அவங்க சிஸ்டர் வேறு திடீர்னு சர்ப்ரைஸாக ஸ்டோர் ரூம்லேருந்து வந்துட்டாங்களா. விஜய் ஏற்கனவே அவங்களோட பழைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். அவங்க வந்து அப்புறம் அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க போயிட்டு அந்த அட்வைஸ் அவங்க சொன்னதுக்குள்ள ரொம்ப கரெக்டாக தான் இருந்தது. அட்வைஸ் என்னன்னா, என்ன பண்ணாங்கன்னா, நீ வந்து 1 hour ஷோவில் கண்டென்ட் நீ வந்து வரணும், நீ வந்து எல்லாத்தையும் அன்பு கொடுக்குறேன் அப்படின்னு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வரத்துக்கு 1 hour ஷோவில் வரணும் 3 weeks அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து அவங்க வச்ச மீன் குழம்பும் ரசமும் நல்லா இருந்தது அப்படின்னு பாராட்டினாரு. அதுக்கு அப்புறம் வந்து பிக் பாஸ் கொஞ்சம் எல்லாரோடையும் விளையாடிட்டு இருந்தாரு. என்னன்னா, விக்ரம் ஒரு லூப் போட்டாரு, பாரு ஒரு ஃப்ரீஸ் பண்ணாரு, விக்ரம் மறுபடியும் லூப் போட்டு மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணாரு. இப்படி கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் ஃபன்னியா இருந்தது. அதை முடிச்சுட்டு சபரி ஃபேமிலி வந்தாங்க. அவங்க மதர், அந்த சிஸ்டரோட பையன், குழந்தைங்க வந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. என்ன, பால் வந்து பின்னாடி ஒரு பேக் உள்ள கட்டிட்டு, அந்த பேக் உள்ள கட்டிட்டு அதை வந்து பால் எல்லா பாலும் கீழே உள்ள வரைக்கும் இருக்கணும். அதை முடிச்ச உடனே ஓடலாம் அப்படின்ட்டு அது பண்ணாங்களா. அவங்களும் வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக. எப்போதும் அம்மானாலே நமக்கு வந்து பயங்கர எமோஷன் ஆகிடும். அது நானே எமோஷன் ஆகிட்டேன். என் அம்மா வந்து தவறுனது 1 வருஷம் ஆகுது. போன வருஷத்துக்கு தவறிட்டாங்க. அதனால அந்த அம்மா பார்த்தோன்னே எமோஷன் ஆகிட்டாங்க. அவங்க வந்து காமுக்கு வேற கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. நீ வந்து அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு அந்த பையனும் கூட்ட எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து கானா ஒரு பாட்டு பாடினாரு. அந்த பாட்டும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு, அழுக வச்சிருச்சு எல்லாரையும், ரொம்ப எமோஷனலாக. அதை முடிச்சுட்டு அவங்க கிளம்பின உடனே இன்னொரு ஃபேமிலி வேற வந்துட்டாங்க. மூணாவது ஃபேமிலி வந்து யார் ஃபேமிலி, நம்ம கானா வினோத்தோட ஃபேமிலி. அவங்க ஒய்ஃப் அண்ட் 2 குழந்தைங்க, க்யூட்டான 2 குழந்தைங்க வந்தாங்க. அதை வந்துட்டு அவரும் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக ஆகிட்டாரு. அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் முடிச்சுட்டு, அது கொஞ்சம் ஈஸியான டாஸ்க்காக தான் இருந்தது. அதை முடிச்சுட்டு வெளில வந்துட்டு அவங்களும் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. நல்லா கரெக்டான அட்வைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி என்னென்னா, இவர்கிட்ட ஒரு மெயினான ப்ராப்ளம் நம்மளும் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நம்ம சேனல். என்னென்னா, அவர் வந்து வாய்ஸ் வந்து உடனே லிசன் பண்ணுறதே இல்லை. எதாக இருந்தாலும் உடனே வாயை விட்டுறது எல்லா மேட்டரும். அதை தான் அவங்களும் ஹைலைட் பண்ணாங்க. ஸோ யாராக இருந்தாலும் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அவர் தான் எப்போதும் கமெண்ட் அடிப்பார். அதுலேயும் எங்கள் கமெண்ட் அடிச்சுட்டு தான் இருக்கார் ஒய்ஃப்கிட்ட. இந்த வாரம் ரொம்ப எமோஷன், நெஞ்சை வருடும் சீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு டே 79. ஸோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இன்னும் அமித்தோட குழந்தைங்க வருவாங்க. இன்னும் நிறைய பேர் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். See you tomorrow. Bye.